இன்றைக்கி 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த அமைச்சராவது ஊழல் செய்தால், ஊழல் புகார் வந்தால் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவாங்க. ஒன்று. இன்னொன்று, நம்ம சட்டத்துறை அமைச்சர் என்னென்னு பேசியிருக்காருன்னா, பத்திரப்பதிவு துறையை ஊழல் படிந்த துறையாக மாறிவிட்டது சென்ற ஆட்சி காலத்துன்னு பேசியிருக்காரு. இந்த 2 பேருக்கும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான். பழனி கோவில் இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? கோவில் இடமானதுனால ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இதே வக்ஃப் போர்டு இடம்னாக்கா பண்ணியிருப்பீங்களா? வக்ஃப் போர்டு இடம்னா கையை வச்சுருப்பீங்களா? அப்போ கோவில் இடம் மட்டும் இழிச்சவாயங்களா? நாங்கள் இந்துக்கள் இழிச்சவாயங்களா? இந்து கோவில்களுடைய இடம்னா மட்டும் உங்களுக்கு புறம்போக்கு யார் வேணா அவன் வேணா பட்டா போட்டு வித்துடலாமா? நீ முடிஞ்சால் வக்ஃப் போர்டு சொத்து மேலே கை வைங்க பார்க்கலாம், விட்டுருவாங்களா அவங்களாங்க? அப்போது இந்துக்கள்னா இழிச்சவாயங்க, இந்து கோவிலோட சொத்துனா இழிச்சவாய சொத்து, அப்படி தானே? இப்போ கூட அந்த பத்திரப்பதிவை தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணலை, கோர்ட் ரத்து பண்ணியிருக்கு. அந்த பத்திரப்பதிவு செல்லாதுன்னு கோர்ட்டு தான் ரத்து பண்ணியிருக்க தவிர முதலமைச்சர் விஜய் அதை ரத்து பண்ணலை. ஒரே ஒரு முகாந்திரம் இது வரைக்கும் யாரும் கேட்கல. நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று. ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணும் போது அந்த இடத்தோடைய சர்வே நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடம் அரசாங்க இடமாக இருந்தால் அரசாங்க இடம் காட்டுமா காட்டாதா? சிஸ்டத்தில் உங்களோட வெப்சைட்டில் அது காட்டுமா காட்டாதா? அது புறம்போக்கு இடமா இருந்தால் புறம்போக்கு இடம் காட்டுமா காட்டாதா? அது பட்டா இல்லாத நிலமாக இருந்தால் பட்டா இல்லாத நிலம்னு காட்டுமா காட்டாதா? இல்லை அது வக்ஃப் போர்டோட இடம்னா வக்ஃப் போர்டு இடம் காட்டுமா காட்டாதா? இப்படி சிஸ்டத்தில் எல்லாமே அப்டேட்டில் இருக்கும்போது எந்த அடிப்படையில் அந்த ரிஜிஸ்டார் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தார்? அப்போ அது இக்னோர் பண்ணுறாரா? கோவிலோட இடம்னு அவர் இக்னோர் பண்ணுறாரா? இதே வக்ஃப் போர்டு இடம்னாக்கா இக்னோர் பண்ணியிருப்பாரா? என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா? பொங்கி இருக்க மாட்டானுங்க அவனுங்க கூட சேர்ந்து நீங்கள் பொங்கி இருக்க மாட்டீங்க. அப்போ இந்துக்கள் என்றால் இழிச்சவாயன், இந்து கோவிலோட நிலம்னா இழிச்சவாயன். அப்போ நீங்கள் இந்நேரம் அவர் மேலே ரொம்ப நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டாமா? இந்து அறநிலைத்துறை, ஏன்னா அவரே ஒப்புக்கொண்டார் தவறு நடந்திருக்கு. அதாவது திமுக ஆட்சியில் நடந்தாக்கா ஊழல், உங்கள் ஆட்சியில் நடந்தால் தவறு நடந்திருக்குன்னு உங்கள் அமைச்சர் ஒப்புக்கொண்ட பிறகு எப்படி நீங்கள் இன்னும் அவரை பதவியில் வச்சுருக்கீங்க? நீக்கி இருக்க வேண்டாமா விஜய் அவர்களை? நீங்கள் வெறும் வாயில் மட்டும் தான் வட சொல்லுவீங்களா? ஊரான் வீட்டு நெய்யில் ஸ்வீட்டு, அப்போ கோவிலோட இடத்துல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா? என்னங்க வீரவசனம் பேசினா பத்தாது விஜய் அவர்களை. உடனடியாக இந்து அறநிலையத்துறையோட அமைச்சரை பதவி நீக்கம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஊழலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அர்த்தம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சு தான் அது நடந்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம்.